எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு நேரலைக்கு அன்புடன் மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நம்ம ஊர் பிரச்சனையை பற்றியே நாம் பேசிக்கொண்டிருக்கோம். திருப்பரங்குன்றம் முதல் நம்ம ஊர் மழை வெள்ளம் முதல் பல்வேறு பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்கோம்னா, நம்மை சுற்றி நம்முடைய பூமியில் நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வுகள், நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய எதிர்கால சந்ததியையும் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு குறித்தும் இந்த சிறப்பு நிலையை பார்க்க போகிறோம். அப்படி என்ன பார்க்க போகிறோம் என்பதை ஒரு ஒளிப்படத்திற்கு பிறகு தற்போது பார்ப்போம். இதுவரை நாம் வரலாற்று புத்தகங்கள், புவியியல் புத்தகங்கள், வேறு விதமான ஜென்ரல் நாலேஜ் என்று சொல்லப்படுகிற புத்தகங்கள் அனைத்திலுமே 7 கண்டங்கள் 5 பெருங்கடல்கள். 7 கண்டங்கள் என்றால் ஆசியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அதே போன்று அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஓஷேனியா என்று அழைக்கிறார்கள், ஆஸ்திரேலியா என 7 கண்டங்களை கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் 5 பெருங்கடல்கள், இந்த பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அதே போன்று அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல் என 5 பெருங்கடல்கள் இருக்கின்றன. இதிலே தற்போது இதுவரை பல நூற்றாண்டுகளாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. ஆனால் ஒரு மாற்றம் வரப்போகிறது. அதாவது 8வதாக ஒரு புதிய கண்டமே உருவாகப் போகிறது. அது எங்கு எப்பொழுது என்பது குறித்து மிக தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று ஒரு புதிய பெருங்கடல் உருவாகப் போகிறது. அதுவும் கொந்தளிக்கும், அதாவது சுட்டரிக்கும் பாலைவனம் என்பார்களே, அது போன்ற ஒரு பாலைவனத்திலே ஒரு நீரோடை வரலாம். ஒரு பெருங்கடல் வருமா? வரப்போகிறது. நேர்களே, வரப்போகிறது. அப்படிப்பட்ட பெருங்கடல் உருவாகப் போகிறது. அது எங்கு என்பது குறித்து தற்போது விலாவரியாக பார்க்க போகிறோம். முதலில் ஒரு காட்சியை பார்ப்போம். இந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம் அல்லவா? இது முழு திரையிலே பார்க்கலாம். இந்த காட்சி என்பது தற்போது நடந்தது அல்ல. 2018ஆம் ஆண்டு கென்யா நைரோபி, தலைநகர் நைரோபியிலிருந்து செல்கின்ற நெடுஞ்சாலை ஒன்றிலே திடீரென நடுவிலே மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு, சாலையின் நடுவே அந்த வாகனங்கள்லாம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் அப்படியே சாலைக்குள் விழுந்து விட்டன. நீங்கள் பார்க்கலாம், அந்த காட்சிகளே மிக தெளிவாக எந்த அளவுக்கு பூமி பிளவுபட்டிருக்கு என்று பார்க்கிறோம். இது கென்யாவிலே 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த பகுதிகளில் இது போன்ற அவ்வப்போது நிலநடுக்கங்கள் வரும்போது இது போன்று சில பிளவுகள் ஏற்படுவது வாடிக்கையான விடயம். இதை பார்த்தவுடன் எல்லோரும் அப்படிதான் நினைத்தார்கள். நிலநடுக்கத்தின் காரணமாக இப்படி வந்திருக்கும் என்ற வகையிலே எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் போக போக தான் தெரிந்தது, இது நிலநடுக்கத்தால் ஏற்பட்டது மட்டுமல்ல, இது ஒரு சாதாரண பிளவு அல்ல, மிகப்பெரிய பிளவுக்கான அடிப்படையாக அமையப் போகிறது என்று. இந்த கென்யாவில் ஏற்பட்ட பிறகு அதற்கு முன் 2005 இது 2018ஆம் ஆண்டு, 2005ஆம் ஆண்டு சோமாலியா என்ற ஒரு இடத்தை, எத்தியோப்பியா, சோமாலியா என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எத்தியோப்பியாவிலே 2005ஆம் ஆண்டு ஒரே ஆண்டில் மட்டும் 421 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டாலே, பூகம்பம் ஏற்பட்டாலே துண்டை காணோம் துணியை காணோம் என்ற வகையிலே அனைவரும் ஆடி போய் விடுகிறோம். ஆனால் எத்தியோப்பியாவிலே ஓராண்டில் மட்டும் 421 முறை நிலநடுக்கங்கள், அதிலும் 200க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் 5 புள்ளிக்கு, ரிக்டர் அளவில் 5 புள்ளிகளுக்கு மேல், அதுவான வலுவான நிலநடுக்கமாக ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பூமியாக அந்த எத்தியோப்பியா இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது கடந்த 20 ஆண்டுகளாக 2005 இந்த ஆரம்பித்திருக்கிற நிலநடுக்கம், அதன் பிறகு கடந்த 20 ஆண்டுகளாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு மாற்றம் ஒன்று பூமிக்கு அடியிலே தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்திலே. இதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இது தொடர்பாக பல விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வந்தார்கள். அந்த உலகின் மிகப்பெரிய அந்த விஞ்ஞான நாளிதழ்கள், விஞ்ஞான சஞ்சிகைகள் என்பார்கள், அது வார இதழ்கள், மாத இதழ்கள் போன்று, காலாண்டு இதழ்கள் போன்று இருக்கின்றன. ஜியோபிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ், நேச்சர் சயின்ஸ் மேகசின், டெக்னோ பிசிக்ஸ் மேகசின், நாசாவின் அறிக்கை, இது போன்ற பல முக்கியமாக உலக அளவில் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல முக்கியமான சஞ்சிகைகள், ஜியோபிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ், நேச்சர் சயின்ஸ் மேகசின், டெக்னோ பிசிக்ஸ் மேகசின், நாசா ரிப்போர்ட், நாசாவுடைய அறிக்கைகள். நாசா அனைவரும் அறிந்தது தான், அமெரிக்காவினுடைய
விண்வெளி ஆய்வு மையம். எனவே இந்த நான்கும் மிக தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அது என்ன அறிக்கை என்றால், இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பிளவு, இந்த திரையிலே பார்க்கின்ற பிளவு இருக்கிறது அல்லவா, இந்த பிளவு என்ன ஆக போகிறது என்றால், இந்த பிளவு ஒரு கண்டத்தையே உடைக்க போகிறது. இது பார்த்தவுடன் சில ஆய்வுகள் போன்று இருக்கும். 10 மீட்டர் ஆழம் இருந்திருக்கிறது, அந்த பிளவு ஒரு பல 100 கிலோமீட்டர் பல 1000 கிலோமீட்டரும் இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது இந்த பிளவு என்ன ஆகும் என்பதை தான் தற்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வரைபடம், ஆப்பிரிக்கா கண்டத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த வரைபடத்தால் என்ன நடக்க போகிறது என்பதை தற்போது வரைபடத்திலே முழுமையாக பார்க்கலாம். தற்போது இந்த வரைபடம் வரப்போகிறது. ஆப்பிரிக்கா கண்டம் இப்படி இருக்கிறது. உலகின் 2வது பெரிய கண்டம், ஆசியா கண்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய கண்டம் என்றால் ஆப்பிரிக்கா கண்டம் தான். ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி அட்லாண்டிக் பெருங்கடல் ஒரு பக்கம், இந்திய பெருங்கடல் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த ஒரு பக்கம் மத்திய தரைக்கடல், செங்கடல், ஏடன் வளைகுடா இருக்கிறது. இந்த பிளவு என்பது எங்கு வரப்போகிறது என்றால், நீங்கள் பார்க்கலாம் தற்போது இந்த பிளவு எங்கு என்றால், ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு ஆப்பிரிக்க பகுதி, கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதி அப்படியே உடைய போகிறது. அதாவது எத்தியோப்பியா, சோமாலியா, கென்யா, மொசாம்பிக் என்று தனித்தனியாக அந்த நாடுகள் இருக்கின்றனவா, அவை அப்படியே உடைய போகிறது. நீங்கள் இன்னும் ஜூம் செய்து காட்டுவார்கள், நீங்கள் பார்க்கலாம். அதிலே மிக தெளிவாக அந்த கடல்கள் எங்கு இருக்கின்றன, செங்கடல், ஏமன் வளைகுடா இருக்கிறதா, அந்த அதில் உள்ள இந்திய பெருங்கடலில் துணை கடல்கள் போன்று அவை இருக்கின்றன. அதனுடைய நீர் தான் தற்போது உள்ளே வரப்போகிறது, கண்டத்தை 2ஆக உடைக்கப் போகிறது. இது 7வது கண்டமாக எத்தியோப்பியா, சோமாலியா, கென்யா, தான்சானியா, மொசாம்பிக் ஆகியவை தனி நாடுகளாக, தனி கண்டமாக, இந்த நாடுகள் அடங்கிய ஒரு தனி கண்டமே உருவாக போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று ஆப்பிரிக்கா 2ஆக பிரிந்து தற்போது இந்த 2 பார்க்கலாம், 2 வரைபடங்களையும் பார்க்கலாம். அதாவது பிரிவதற்கு முன்பு, பிரிந்த பிறகு என்ற வகையிலே 2 நீங்கள் பார்க்கலாம் 2 வரைபடங்களை. இந்த பிரிவதற்கு முன் இருக்கும் ஆப்பிரிக்கா இப்படி இருக்கிறது, பிரிந்த பிறகு எப்படி இருக்கின்ற பாருங்கள். இதில் பல நாடுகளுக்கு கடற்கரையே கிடையாது. பிரிந்த பிறகு கடற்கரையெல்லாம் வந்துவிடும். அங்கு ஒரு பெருங்கடல் வரப்போகிறது. அந்த பெருங்கடலுக்கு என்ன பெயர் என்பது பிறகு தீர்மானிக்கப்படும். ஆனால் அந்த பிளவு ஏற்பட்டு ஒரு பெருங்கடல் வரப்போகிறது. அதற்கான நீரோட்டம் தற்போது நாசாவினுடைய புகைப்படங்களிலே, செயற்கைக்கோள் புகைப்படங்களிலே காண முடிகிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதே போன்று நேச்சர் சயின்ஸ் மேகசினிலும் மிக தெளிவாக விஞ்ஞானிகளின் ஆய்வு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பிளவு என்பது மிக பெரிதாக தற்போது ஏற்பட்டிருக்கிற பிளவு தொடர்ந்து அதிகமாகி கொண்டே வருகிறது. உடனடியாக நாளையே அந்த கண்டம் உடைந்து விடுமா, நாளையே பெருங்கடல் வந்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. உடனடியாக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு ஆண்டுகள், ஓராண்டு, ஈராண்டு, பொதுவாக இது போன்ற ஒரு கண்டம் உடைந்து இன்னொரு கண்டம், அதாவது ஆப்பிரிக்கா கண்டம், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மூன்றும் ஒன்றாக ஒரு காலத்தில் இருந்தது. பிறகு அவை உடைந்து வருவதற்கு பல லட்சம் மில்லியன் ஆண்டுகள் ஆகிட்டது. கிட்டத்தட்ட 5 பில்லியன் என்றும் கூட சிலர் கூறுகிறார்கள். உறுதியான தகவல்கள் இல்லை. ஆனால் தற்போது இது போன்ற ஆப்பிரிக்கா கண்டம் உடைவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் என்றால் 20 லட்சம் ஆண்டுகள். 20 லட்சம் ஆண்டுகள். அப்போது நாமெல்லாம் உயிரோடு இருக்க போவதில்லை, யார் இருப்பார்கள் என்றும் தெரியாது, உலகம் எப்படி இருக்கும் என்றும் தெரியாது. ஆனால் 20 லட்சம் ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னார்கள். ஆனால் தற்போது இதனுடைய வேகம் அதிகரித்திருக்கிறதா. அதனால் 3 லட்சம் ஆண்டுகளில், குறைந்தபட்சம் 3 லட்சம் ஆண்டுகளிலேயே இந்த பிளவு ஏற்படலாம். அதையும் நாம் பார்க்க போவதில்லை. ஆனால் 20 லட்சமாக இருந்தது 3 லட்சமாக தற்போது குறைந்திருக்கிறது என்பதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன் இந்த திடீர் மாற்றம் என்றால், இவ்வளவு மெல்ல ஆகும் என்றால் 3 வகையான மாற்றங்களை கூறுகிறார்கள். குறிப்பாக இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு கீழ் 3 தட்டுக்கள், அந்த ஆப்பிரிக்கா வரைபடத்தை முழுமையாக பார்க்கலாம். அதில் நீங்கள் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை பார்க்கும்போது, இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு டெக்டானிக் பிளேட்ஸ், பூமி தகடுகள் என்பார், தட்டுகள் என்பார்கள். அந்த தட்டுகள் 3 தட்டுகள் இருக்கின்றன. ஆப்பிரிக்காவுடைய பெரும்பகுதி இருக்கின்ற தட்டு என்னவென்று பார்த்தால், நீங்கள் சொமாலியன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், அரேபியன் பிளேட் என்று 3 பிளேட் இருக்கிறது. அதாவது ஆப்பிரிக்கா தட்டு முழுமையாக இருப்பது ஆப்பிரிக்கா பிளேட் என்றார்கள், ஆப்பிரிக்கா தட்டு என்று கூறுவார்கள். அந்த சோமாலியாவை சுற்றி இருக்கின்ற பகுதி சோமாலியன் பிளேட் என்று கூறுகிறார்கள். அரேபிக்கா, அதாவது ஏடன் மலைகுடா பக்கத்திலே மேலுள்ள பகுதியில் இருக்கின்ற அரேபியாவை அரேபியன் பிளேட் என்று கூறுவார்கள். இந்த 3 தகடுகளும், இந்த 3 தட்டுக்களும் எல்லை பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்தின் பெயர் தான் அஃபார் என்று கூறுகிறார்கள். இந்த அஃபார் என்ற பகுதியில் தான் இந்த 3 தட்டுகளும் மோதி தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக 3 தட்டுகள் 3 வகையில் முக்கோணம் போல் இருந்திருக்கின்றன. தற்போது மோதி விலக ஆரம்பிக்கின்றன.
அந்த விலக ஆரம்பிப்பதின் காரணமாக தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளவு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதாவது ஆண்டுக்கு 2.5 சென்டிமீட்டர் வடகிழக்கு திசையிலே ஆப்பிரிக்கன் பிளேட் நகர்ந்து வருகிறது. ஆப்பிரிக்கா கீழ் நோக்கி நகர்கிறது. சொமாலியன் பிளேட் தென்மேற்கில் நகர்கிறது. சொமாலியன் தென்மேற்கு பகுதியிலே இந்திய பெருங்கடலை நோக்கி 0.5 சென்டிமீட்டர், அரை சென்டிமீட்டர் என்ற வகையிலே நகர்ந்து வருகிறது ஆண்டுக்கு என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த பிளவு முழுமையாக குறைந்தபட்சம் 3 லட்சம் ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது மிக குறைந்த வேகத்தில் நகரும் என்றால் தற்போது அதிகரித்திருக்கிறது என்பதையும் கூர்ந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பிளவின் காரணமாக இந்த 3 தகடுகள், கீழே உள்ள 3 தட்டுக்கள், பூமியின் தட்டுக்கள், டெக்டானிக் பிளேட்ஸ் என்று அழைக்கப்பட்ட 3 தட்டுக்கள், சோமாலியன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், அதே போன்று அரேபிய தட்டு, இந்த 3 தட்டுக்களும் வெவ்வேறு திசையில் நகர்ந்து விலக ஆரம்பித்திருப்பதால் அந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அடிப்படையாக இருப்பவை அங்குள்ள எரிமலைகள் வெடித்து சிதற ஆரம்பிக்கின்றன. அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. இவற்றின் காரணமாக எத்தியோப்பியாவின் பாலைவன பகுதி, கொதிக்கும் வெப்பம் இருக்கின்ற பகுதி தற்போது பிளவுபட்டு கொண்டே வருகிறது. அந்த பாலைவனத்திலே ஒரு பெருங்கடல் உருவாக போகிறது. அந்த பெருங்கடலுக்கு வரப்போகின்ற தண்ணீர் எங்கிருந்து வரப்போகின்ற எந்த கடல் என்றால் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா ஆகிய 2 பகுதிகளில் உள்ள தண்ணீரானது இந்திய பெருங்கடல் வழியிலிருந்து வருகின்ற கடல் அந்த பெருங்கடலாக உள்ளே வரப்போகிறது என்பதுதான் விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இது தற்போது அஃபார் என்ற பகுதியில் தான் ஆரம்பித்திருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் அந்த ஆப்பிரிக்க தட்டை நுபியன் பிளேட் என்றும் அழைக்கிறார்கள். அந்த நுபியன் பிளேட் கீழ்நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறது. தென்மேற்கு திசையிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. தென்கிழக்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது சோமாலியன் பிளேட். இதன் காரணமாக ஒரு புதிய கண்டமே உருவாக போகிறது. இதனால் பல மாற்றங்கள் உருவாகலாம். என்ன அங்குள்ள உயிர்கள் என்ன ஆகும், அது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. அப்பொழுது வெப்பநிலை, இது உருவாகும் போது வெப்பநிலை எப்படி இருக்கும், காலநிலையின் காரணமாக வெப்பம் அதிகமாக இருக்குமா, குளிர் அதிகமாக இருக்குமா என பல கேள்விகள் ஏற்படுகின்றன. ஆனால் பூமி பிளவுபட ஆரம்பிக்கிறது என்பதற்கு ஆதாரபூர்வமாக தற்போது இந்த ஆப்பிரிக்க கண்டம் உடைந்து கொண்டிருக்கிறது, உடைய ஆரம்பித்திருக்கிறது என்பது சாட்சியாக இருக்கிறது என்பதுதான் விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு பெருங்கடல், பாலைவன பகுதியிலே ஒரு பெருங்கடல் உருவாக போகிறது என்பதும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பெருங்கடல் உருவாக போகிறது. இது தொடர்பாக பல முக்கிய புள்ளிகள், தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. தரவுகளை பார்ப்போம். 8 தரவுகள் இருக்கின்றன. அந்த 8 தரவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். அதிலிருந்தே நமக்கு பல புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்கும். முதலில் ஆப்பிரிக்க கண்டம் உடைந்து புதிய கண்டம் உருவாகிறது. 7 கண்டமாக இருந்து 8வது கண்டமாக இந்த புதிய கண்டம் ஆப்பிரிக்காவிலிருந்து உருவாகின்ற கண்டம் வரும். 2 நிலப்பகுதிகளுக்கு இடையும் புதிய பெருங்கடலும் உருவாகிறது. இந்திய பெருங்கடல் அடுத்து ஒரு பெருங்கடல், அது செங்கடல் ஏடன் வளைகுடாவினுடைய விரிவாக்கமாகவும் இருக்கலாம். ஆனாலும் ஒரு பெருங்கடல் உருவாவதற்கான வாய்ப்பு, ஆழமிகுந்த கடல் உருவாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. தற்போது 10 மீட்டர் ஆழம் இருக்கிறது. இது மேலும் பல 100 மீட்டர் கீழே செல்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த தரவுக்கு செல்லலாம். எத்தியோப்பியா பாலைவனத்தில் திடீரென ஓராண்டில் மட்டும், ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், 421 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நிலநடுக்கத்திற்கே பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படும் சூழ்நிலையில் 421 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த பூமி எப்படி இருக்கும் என்று பார்த்துக்கொள்ளும். எப்போது வேண்டாலும் ஆடிக்கொண்டே இருக்கும். தகவென தகித்து கொண்டிருந்த அந்த வெயிலின் வெப்பம் இருக்கிறது. வெப்பம் ஒரு பக்கம் கொதிக்கும் பாலைவனம் அவ்வப்போது பிளவுபட்டு கொண்டே இருக்கிறது இந்த தொடர் நிலநடுக்கங்களால். அதே போன்று எத்தியோப்பியாவிலே கடந்த 2 வாரங்களுக்குள்ளாக ஒரு எரிமலை வெடித்திருக்கிறது. எரிமலை வெடிப்பது சாதாரண நிகழ்வு. ஆனால் இந்த எரிமலை சற்று சிறப்பான நிகழ்வு. ஏனென்றால் 12,000 ஆண்டுகள், மீண்டும் சொல்கிற நேர்களே, 12,000 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த எரிமலை தற்போது விழித்து கொண்டு வெடித்திருக்கிறது. சாம்பலை கக்கிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை தொடர்ந்து எத்தியோப்பியா முழுவதும், எத்தியோப்பியா பாலைவனமே தெரியாத அளவுக்கு சாம்பலால் நிரப்பி இருக்கிறது. அந்த அளவுக்கு உயரத்திற்கு சாம்பல் புகை வந்து கொண்டே இருக்கிறது. 12,000 ஆண்டுகளாக வெடிக்காமல் இருந்த எரிமலை அது தூங்கிவிட்டது. அவ்வளவுதான், அது நாட் அலைவ் என்று போட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது திடீரென வெடித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால் அந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது
என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதாக இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் விஞ்ஞானிகளை நிச்சயமாக உறுதியாக சொல்கிறார்கள். ஆப்பிரிக்கா கண்டம் உடைய ஆரம்பித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்த தரவினை பார்ப்போம். அடுத்த புள்ளியில் நாம் பார்ப்பது மிக முக்கியமானது. எத்தியோப்பியாவின் 2005ஆம் ஆண்டு தொடர் நிலநடுக்கத்தால் சுமார் 60 கிலோமீட்டர் 2005 பிள்ளையார் சுழி என்று சொல்வார்கள். அது போன்று 2005 போடப்பட்டிருக்கு. 2005ஆம் ஆண்டு தொடர் நிலநடுக்கத்தால் 60 கிலோமீட்டருக்கு நிலத்தினிடையே 10 மீட்டர் ஆழத்திற்கு பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிளவு தான் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டு பல நூறு பல ஆயிரம் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் என்று கூறுகிறார்கள். ஆனால் தற்போதைக்கு பார்த்தீர்கள் 2000 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பிளவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்த புள்ளியில் அடுத்த மிக முக்கியமான தரவு என்னவென்றால், ஆப்பிரிக்க கண்டத்தின் கீழே ஆப்பிரிக்க தட்டு, அதாவது நுபியன் தட்டு என்று அழைக்கிறார்கள். நுபியன் தட்டு என்றார்கள். சோமாலியன் தட்டு, அரேபியன் தட்டு என 3 பெரிய டெக்டானிக் தட்டுகள். பூமிக்கடியிலே பல தட்டுகள் இருக்கின்றன. இந்த தட்டுக்கள் முனை தான் மிக முக்கியமானது. இந்த 3 முனைகள் சேர்கின்ற பகுதி தான் அல்ஃபார் என்ற பகுதி. இந்த அஃபார் பகுதியில் தான் தற்போது இந்த நிலநடுக்கத்தின் அடிப்படை ஏற்பட்டு எரிமலை குழம்புகள் வெளியே வந்து எரிமலை வெடிக்க ஆரம்பித்து நிலநடுக்கம் தொடர்கதையாகி அந்த பிளவுகள் ஏற்பட்டு பூமி பிளவுபட ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த புள்ளிக்கு செல்வோம். அடுத்து 4ஆவதாக நாம் பார்க்க போவது மிக முக்கியமானது. இந்த 3 தகடுகளும் வெவ்வேறு திசையில் மெல்ல மெல்ல நகர்வதால், ஏற்கனவே கூறினேன் 2.5 சென்டிமீட்டர் ஆப்பிரிக்கன் பிளேட் நகர்கிற நுபியன் பிளேட், அதே போன்று 0.5 அரை சென்டிமீட்டருக்கு ஆண்டுக்கு அரை சென்டிமீட்டருக்கு சொமாலியன் பிளேட் நகர்கிறது. இது சில லட்சம் ஆண்டுகளில் 3 லட்சம் என தற்போது கணித்திருக்கிறார்கள். இந்த பிளவு கண்டத்தை உடைக்கும், ஆப்பிரிக்க கண்டத்தை பிளவுபடுத்திவிடும், பெருங்கடல் உள்ளே வந்துவிடும். அதற்கான அறிகுறிகள் தற்பொழுதே ஆரம்பித்து விட்டன. பல லட்சம் ஆண்டுகள் சில லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகிறது. ஆனால் தற்பொழுதே பொதுமக்கள் அங்கு அதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். பிளவு, தண்ணீரின் நீரோட்டம் இருப்பது, நாசாவின் புகைப்படங்கள், நீரோட்டம் கடல் நீரோட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை எல்லாம் புகைப்படங்கள் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய புள்ளி, மிக முக்கியமான புள்ளிகள் இதுவும் ஒன்று. இந்த பிளவு என்பது வடக்கிலிருந்து கிழக்கு வரை சுமார் 6000 கிலோமீட்டர் அந்த கண்டத்தையே பிரிக்கின்ற பிளவு. இந்த கடலின் தூரமாக பெருங்கடல், புதிதாக உருவாகும் பெருங்கடலின் தூரம் தொலைவு என்றால் 6000 கிலோமீட்டர் இருக்கும். வடக்கிலிருந்து தெற்காக பார்த்துக்கிட்டா 6000 கிலோமீட்டர் தூரத்திற்கு உருவாகும். நம்ம அந்த வரைபடத்திலே பார்க்கலாம், பக்கத்தில் இருக்கிற வரைபடத்திலே பார்க்கலாம். அந்த புள்ளி, அந்த சிவப்பு கோடிட்ட காட்டப்பட்ட பகுதி கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் அந்த தூரத்திற்கு அந்த பிளவு என்பது இருக்க போகிறது என்பதை தான் அதை எடுத்து காட்டுகிறது. அடுத்த புள்ளியை பார்க்கலாம். இந்த பிளவு முழுமை அடைவதற்கு குறைந்தது 3 லட்சம் முதல் 5 லட்சம் ஆண்டுகள் ஆகும் என கணிப்பு. இதற்கு முன் 20 லட்சம் ஆண்டுகள் என கூறப்பட்டாலும் தற்போது வேகம் எடுத்து குறைந்திருக்கிறது. இந்த வேகம் மேலும் அதிகரித்தால் மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய வாழ்நாளை அதை பார்க்க முடியாது. ஆனால் அதை உணர ஆரம்பித்திருக்கிறோம். விஞ்ஞானிகள் மிக தெளிவாக சான்றுகளுடன் அதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை தான் தற்போது நாம் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாம் அனைத்து புள்ளிகளையுமே பார்த்து விட்டோம். ஒட்டுமொத்த சாயலை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஆப்பிரிக்கா கண்டம் உடைய ஆரம்பித்திருக்கிறது. கொதிக்கும் பாலைவனத்திலே ஒரு பெருங்கடல் உருவாக போகிறது. ஆப்பிரிக்கா என்றாலே மனித குலத்தின் தொட்டில் என்று அழைப்பார்கள் என்றால் அங்குதான் மனிதர்கள் மூதாதையர்கள் தோன்றினார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். எனவே மனித குலத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்க கண்டத்தின் நிகழ்வு உலக அளவில் ஆராய்ச்சியாளர்களிடையே பெரும் ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்ற பல ஆராய்ச்சிகள், ஒவ்வொரு நாட்டிலேயுமே இது தொடர்பாக ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கென்யாவிலே நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட அந்த பிளவே பலரையும் ஆச்சரியமாக பார்க்க வைத்தது. இவ்வளவு பெரிய பிளவு எப்படி திடீரென ஏற்பட்டது என்று. ஆனால் அது ஒரு பெரிய நிகழ்வினுடைய ஆரம்ப புள்ளி என்பது தற்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இது முழுமையாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆப்பிரிக்க கண்டம் ஒட்டுமொத்த சாராம்சம் என்னவென்றால் ஆப்பிரிக்க கண்டம் உடைய ஆரம்பித்திருக்கிறது. கொதிக்கும் பாலைவனமான எத்தியோப்பியா பாலைவனம் பகுதியை 2ஆக பிளந்து அங்கு ஒரு பெருங்கடல், சிறு நீரோடை அல்ல பெருங்கடல் உருவாக போகிறது என்பதுதான் தற்போதைக்கு உறுதியான ஒரு தகவல். இந்த தகவல் தற்போது உடனடியாக நாளையே நடைபெறுமா என்றால் நிச்சயமாக இல்லை. சில லட்சம் ஆண்டுகள் பிடிக்கும் இது முழுவதுமாக நடைபெறுவதற்கு. ஆனால் அதனுடைய அறிகுறிகள் தற்போதே தென்பட ஆரம்பித்திருக்கின்றன
என்பதுதான் தற்போது. என்னால் இது பல ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது உறுதிப்பட உலக விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள், அடுத்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டிலே, புவியியல் பூகோளவியல் தொடர்பான ஒரு மாநாட்டிலே இது தொடர்பான பிரச்சனை பெரிய அளவு பேசப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வு குறித்து பெரிய த கிரேட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட், த கிரேட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட், அதாவது கிரேட் ஆப்பிரிக்க பிளவு என்ற வகையிலே மிகப்பெரிய அளவுக்கு இது குறித்து 2026 ஆண்டு மார்ச் மாதம் ஐரோப்பா ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக நடைபெறும் உரிய மாநாட்டிலே இது குறித்து ஒரு இந்த பெரிய நிகழ்வு குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் நடைபெற இருக்கிறது. அதன் பின் பல தகவல்கள் கிடைக்கும். பூமியுடைய மாற்றம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடைபெற்ற மாற்றம் மற்ற பகுதிகளில் எதிரொலிக்குமா, இதனால் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமா என்பதையெல்லாம் அப்போது மிக தெளிவாக கட்டுரையாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மிக தெளிவாக விளக்க இருக்கிறார்கள். அதன் பின் தான் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று முழுமையான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு நாம் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரே தகவல், உலகின் இரண்டாவது பெரிய கண்டமான ஆப்பிரிக்கா கண்டம் இரண்டாக உடைந்து கொண்டிருக்கிறது. அங்கு கொதிக்கும் பாலைவனமான எத்தியோப்பியா பாலைவனத்திலே ஒரு பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் போன்ற ஒரு பெருங்கடல் உருவாகப் போகிறது. இது உடனடியாக நடைபெறாது, ஆனால் நடைபெறுவதற்கான ஆரம்ப புள்ளிகள் தொடங்கிவிட்டன, ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை சுற்றி மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்வதற்காக தான் இந்த நேரலை.